காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களை அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையிலான அதிகாரிகள் குழு பார்வையிட்டது. தமிழகத்தில் வறட்சி காரணமாக பாதிப்படைந்த விவசாய நிலங்களை ஜனவரி 9ஆம் தேதிக்குள் மாவட்ட கலெக்டர்கள், அமைச்சர்கள் தலைமையிலான குழுக்கள் நேரில் சென்று ஆய்வு செய்து ஜனவரி 10ஆம் தேதி தமிழக அரசுக்கு அறிக்கை அளிக்க முதல்வர் பன்னீர்செல்வம் உத்தரவிட்டார். இதனையடுத்து காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் வட்டத்தில் சிறுவள்ளூர், கூத்திரம்பாக்கம் பகுதியிலும், ஸ்ரீபெரும்புதூர் வட்டத்தில் கண்ணன்தாங்கல், மதுரமங்கலம் பகுதியில் பாதிப்படைந்த விவசாய நிலங்களை மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார், தொழிலாளர் நலத்துறை செயலாளர் அமுதா மற்றும் அதிகாரிகள் வெள்ளியன்று பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். மாவட்ட கலெக்டர் கஜலட்சுமி பாதிப்புகள் பற்றி விளக்கம் அளித்தார். ஒரு வில்லேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்டி கான்ஸ்டியூட் பண்ணியிருக்கு. அந்த கமிட்டி பார்த்தீங்கன்னா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், தென் அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த கமிட்டியெல்லாம் போய் பார்த்து, ப்ளஸ் மாவட்ட நிர்வாகம் கமிஷன் போய் பார்த்து அதை 141 வில்லேஜில் அவங்க கணக்கெடுத்துருக்காங்க. இன்றைக்கி போய் பார்த்து விவசாயிகளுடைய அந்த பிரச்சனைகளையும் நேரடியாக கேட்டறிந்து அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ, அவங்க எவ்வளோ நிவாரணம் கேட்குறாங்களோ அந்த அடிப்படையில் அரசாங்கத்துக்கு கருத்து அனுப்பி அரசாங்கம் தரும் நிவாரணத்தை நம்முடைய விவசாயிகளுக்கு பெற்றுத்தரும்.